ஏலா அங்கிட்ட கூவ நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுதான். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா என் அம்மு திவ்யா கள்ளச்சி உனக்கு தான் இந்த பதிவு. இந்த மாமா நெல்லை வேலுங்கிற ஒரிஜினல் வழி கார்த்தியோட பதிவு. என்ன நீ என்னம்மா அப்படி பண்ணுற? ஏன் அப்படி பண்ணுற? உனக்கு என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? உனக்காக நான் 5 வருஷமும் நான் ஃபாரினில் போய் இருந்து நான் கஷ்டப்பட்டு துபாயிலேருந்து வந்தேன், சம்பாத்தியம் பண்ணேன். உனக்காக நான் வந்தேன் போனேன், ரைட்டு சரியா? நீ இப்போ வெளிநாட்டு போய்ட்டு நல்லா பார்த்துக்கிறேன், வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நல்லா இருப்பேன்னு சொன்னேன். இப்போ எவனோ ஒருத்தன் ஒரு டுபாக்கு வழி கார்த்தின்னு வந்திருக்கான், அவங்க கூட சுற்றிக்கிட்டு அது மட்டும் இல்லை அசிங்கமாக ஏதோ ஒரு ரூமில் பத்தி பழங்களும் பாலுலாம் வச்சுக்கிட்டு கட்டுற ஒரு விரிப்பு விரிச்சுக்கிட்டு மெத்தையை இப்போ தலைமணியை போட்டுக்கிட்டு அவங்க கூட மடியில் கிடந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கியே. இது என்ன திவ்யா கள்ளச்சி? உனக்கே இது நல்லா இருக்கா? அப்போ நீ இந்த மாமனை ஏமாத்தணும்னு நினைக்கிறியா திவ்யா? நான் உன்னை உசுராக ரொம்ப விரும்புகிறேன். நம்மலாம் எங்கெல்லாம் எப்படிலாம் போய் சுற்றணும், எப்படிலாம் இந்த இடத்துல எங்கள் கடையெல்லாம் போய் சாப்பிட்டோம். 40 இட்லி 10 வடை 5 ஆம்லேட்டு சாப்பிட்டேன். அவ்வளோத்துக்கும் பில்லு என்கிட்ட இல்லை மாமா, நீ கொடுன்னு அவ்வளோத்தையும் நான் கொடுத்தேன். இது மட்டும் இல்லை, வீட்டுக்கு போகும்போது எனக்கு பொங்கல் வாங்கிதான் மாமான்னு அதையும் உனக்கு நான் பார்சல் கட்டி கொடுத்தேன். உனக்காக நான் என்னெல்லாமோ செஞ்சுருக்கேன், எவ்வளவோ இழந்திருக்கேன், சரியா திவ்யா? ஆனால் இவ்வளோ இருந்து நீ போய் இந்த போலியான கார்த்தி கூட சேர்ந்து இப்படி சுற்றிட்டு என்னெல்லாமோ ரூமில் உட்காந்து பண்ணுதீங்க. அது எனக்கு ஒன்றும் புரியல திவ்யா. நீ ஏன் இப்படி பண்ணுற? எதுக்கு இந்த மாமா வெறுக்கிற? சொல்லு, நீயே சொல்லு. நான் என்ன தப்பு பண்ணேன்? உனக்காக வெளிநாடு தானே போய்ட்டு சம்பாத்தியம் பண்ணிட்டு வந்தேன், வா மாமா அவங்க கூட சேர்ந்து வாழணுமாமான்னு சொன்னேன். திருப்பி பார்த்தா எவனோ ஒருத்தன் போலியா நீ இப்படி பண்ணலாமா? நீ மாமா ஏமாத்தலாமா? சொல்லு திவ்யா, நீயே சொல்லு. எனக்கு ஒரு முடிவு சொல்லு. எனக்கு இல்லைன்னா நான் நேரில் உன் வீட்டுக்கு வந்துடுவேன், இல்லைன்னா உன்னை பார்க்க வந்துடுவேன். நீ எனக்கு ஒரு முடிவை சொல்லிவிட்டு எனக்கு நீ என் வீடியோ நீ பார்த்துட்டு எனக்கு ஒன்று ஏதாவது நம்பர் தான் எனக்கு ஃபோன் போட்டு என்ன பேசு. என் நம்பர் உன்கிட்ட இருக்குல்ல, சொல்லு. என் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் ஓன் நம்பர் தான் என்கிட்ட இல்லை, எனக்கு கிடைக்கல. நீ பழைய நம்பரை மாற்றிட்டேன், புது நம்பர் வச்சுருக்கேன் நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் கேள்விப்பட்டேன். ஒன்று எனக்கு இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே ஒரு முடிவு சொல்லு. எனக்கு சொல்லுமா? இல்லைன்னா நான் நேரில் வரேன், சரியா? அந்த போலியான கண்டார்த்தியை வெளியே அடித்து பார்த்து, சரியா அம்மு? அவ்வளோதான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் என் திவ்யா.